ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். லூக்கா 1 அதிகாரம் 35வது வசனம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராய் இந்த பூமியில பிறக்கிற சமயத்துல மரியாள் இடத்துல இயேசு பிறப்பார் என்று தேவதூதனால் சொல்லப்படும் பொழுது திரித்துவ தேவனை குறித்து இங்க சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல அங்க திரித்துவ தேவன் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவர் உன்மேல் பலன் உன்மேல் வரும், இயேசு கிறிஸ்துவ இடத்துல பிறப்பார் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மாத்திரமல்ல, இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்தும்படியாக பூமியில் அனுப்பப்பட்ட யோவாஸ்தானுடைய தந்தை சகரியாவு கூட பரிசுத்த ஆவியில நிரம்பி தேவனை ஸ்தோத்தரித்து இரட்சணிய கொம்பை நமக்கு ஏற்படுத்தினார், நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையில நடத்த இயேசுவை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி திரித்துவ தேவனை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய துணைவியார் எலிசபெத்தும் கூட பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு தாயார், ஆண்டவருடைய தாயார் என்னிடத்துல வந்தது நல்லதுன்னு சொல்வது மாத்திரமல்ல, கர்த்தராலே சொல்லப்பட்டவை அவர்களுக்கு நடக்கும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சகரியாவும் திரித்துவ தேவனை விசுவாசித்தார், அவருடைய துணைவியாரும் திரித்துவ தேவனை விசுவாசித்தார். சிமியான் என்கிற வயதான அந்த பெரியவர் கூட அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2 அதிகாரம் 25 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுவை கையில ஏந்தி கொண்டு திரித்துவ தேவனை ஸ்தோத்தரித்தார். ஆக இவரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த ஒரு தெளிவு அங்க காணப்பட்டிருக்கிறதை அவங்க விசுவாசித்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியில ரட்சகரா பிறந்த நாளை நினைவு கூறுகிற நாளில வேதம் தெளிவாய் சொல்கிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று. ஆகவே பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை மகிமைப்படுத்தி சந்தோஷப்படுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவை பூமியில தந்தருளி ஆண்டவரே இவ்வளவாய் நடத்த அன்பு செலுத்த பொருந்த தெய்வமே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரமையா. இந்த நாள் நாங்கள் திரித்துவ தேவனில மகிழ்ந்து களி கூறுகிற நாளா இருக்கிற ஸ்தோத்திரம். இவைகளை காண்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் திரித்துவ தேவனில் விசுவாசம் வைத்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்துவம் வைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.